அண்மை செய்தி. திருப்பூரில் இருந்து தாராபுரம் செல்லும் சாலையில் உள்ள சுங்கச்சாவடியை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் அரசு அதிகாரிகள் சுங்கச்சாவடியை அகற்றாததால் அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் தன்னிச்சையாக ஒன்று கூடி சுங்கச்சாவடி கட்டடத்தை இடிக்க முற்பட்டனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலசுப்ரமணியன், அங்க இருக்கக்கூடிய கள சூழல் என்ன? மக்களுடைய கோரிக்கையானது எவ்வாறாக இருக்கிறது? எப்ப இருந்து இந்த கோரிக்கையை அவங்க தெரிவிச்சுட்டு வராங்க? இது தொடர்பா விரிவாக பதிவு செய்யலாம். நிச்சயமாக நவீன், அதாவது திருப்பூரிலிருந்து தாராபுரம் செல்லும் சாலையில் வேலம்பட்டி என்ற பகுதியில் கடந்த 2018ஆம் ஆண்டு சுங்கச்சாவடி ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. இந்த சுங்கச்சாவடி அங்க வருவதால் பல விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். மேலும் அந்த சுங்கச்சாவடி இடமானது நீர்நிலை ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்டுள்ளது. எனவே அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் இது மாதிரி இந்த பகுதியில் சுங்கச்சாவடி வந்தால் திருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள், அதாவது காய்கறிகள், தக்காளி, வெங்காயம் போன்ற காய்கறிகளை திருப்பூர் சந்தைக்கு எடுத்து வரும் பொழுது அந்த சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், அந்த சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்தும் பொழுது மேலும் காய்கறிகளின் விலைகள் அதிகமாக கூடும். அதே போன்று எண்ணற்ற தொழிலாளர்கள் தாராபுரத்தில் இருந்து திருப்பூருக்கு பணி நிமித்தமாக வருகின்றனர் தினந்தோறும். இவர்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று கூறி பலமுறை மனு அளித்தனர் 2018ஆம் ஆண்டு முதல். அதை தொடர்ந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்தனர். இந்த வழக்கின் தீர்ப்பானது நீர்நிலை ஆக்கிரமிப்பில் அந்த சுங்கச்சாவடி ஆனது கட்டப்பட்டுள்ளது என்றும், அந்த சுங்கச்சாவடியை இடிப்பதற்கு உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனை தொடர்ந்து நேற்று மாலை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் அவர்கள் இன்று காலை 11 மணி அளவில் சுங்கச்சாவடி அகற்றப்படும் என்று உத்தரவிட்டிருந்தார். இதனை தொடர்ந்து இன்று காலை திடீரென்று அந்த பொங்கலூர் பிடிஓ ரெனால்ட் என்பவர் இது மாதிரி 15 நாட்கள் அவகாசம் உள்ளது என்றும், அதனால் இன்று இடிக்கப் போவதில்லை என்றும் அவர் விவசாயிகளிடம் தெரிவித்தனர். இந்த சுங்கச்சாவடி அகற்றப்படுவதை கொண்டாடும் விதமாக பல்வேறு அந்த ஊராட்சி பகுதி மக்களும் விவசாயிகளும் அங்கு கூடியிருந்தனர். ஆனால் இன்று காலை அந்த பிடிஓ சுங்கச்சாவடி இடம் இடிக்கப்படாது என்று கூறியதால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் பிடிஓ வாகனத்தின் முன்பு படுத்திருந்து போராட்டம் நடத்தினர். மேலும் காவல்துறையினர் மற்றும் பிடிஓக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதை தொடர்ந்து 15 நாள் கால அவகாசம் வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அந்த ஊராட்சி வேலம்பட்டி ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் விவசாயிகளும் தன்னிச்சையாக பொக்லைன் இயந்திரம் மூலம் அங்குள்ள செவரை இடிக்க முற்பட்டனர். அப்பொழுது சிறிது செவர்கள் இடிக்கப்பட்டது. இதை தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். காவல்துறையினருக்கும் பொதுமக்கள் விவசாயிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதை தொடர்ந்து அப்பகுதியை வேலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளும் ஊராட்சி பொதுமக்களும் தற்பொழுது மாவட்ட ஆட்சியரை சந்திக்க சென்றுள்ளனர். இனி அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடந்த பிறகு அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்று தெரிய வரும் நவீன். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது நவீன். விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்.